வீடியோவில் வந்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதில் உள்ள டிஃப்ரெண்ட் கேசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஆர்எல் அண்ட் எக்ஸ்எல் ஆர் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லோடு இருக்குது. இதே நம்ம டிசி சர்க்யூட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெசிஸ்டிவ் லோடு மட்டும் இருக்கும். ஏசி சர்க்யூட் நம்ம எடுக்கும்போது ரெசிஸ்டிவ் லோடு இருக்கும், இண்டக்டிவ் லோடு இருக்கும், கெப்பாசிட்டிவ் லோடு இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம 2 லோடு வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ரெசிஸ்டிவ் லோடு, இன்னொன்று வந்து இண்டக்டிவ் லோடு. ஸோ இது ரெண்டுமே வேரியபிள் கண்டிஷனில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு மேக்ஸிமம் பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நம்ம என்ன கண்டிஷன் வந்து மெயினாக பார்த்தோம், இசட்எல் விச் இஸ் ஈக்குவல் டு இசட் தெவனின் கான்ஜுகேட். ஸோ அப்போ இசட்எல் அப்படின்னு நம்ம எழுதணும்னா இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணலை, இசட்எல் விச் இஸ் ஈக்குவல் டு இசட்எல் ப்ளஸ் ஜே எக்ஸ்எல். இதே மாதிரி இசட் தெவனின் அப்படின்னா என்ன வரும், ஆர் தெவனின் ப்ளஸ் ஜே எக்ஸ் தெவனின். ஸோ இங்கே இசட் தெவனின்க்கு கான்ஜுகேட் எடுத்தோன்னா என்ன வரும், அந்த ரியாக்டன்ஸ் பார்ட்டோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னேன், ஆர் தெவனின் மைனஸ் ஜே எக்ஸ் தெவனின். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன எழுதலாம், ஆர்எல் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் தெவனின், அதே மாதிரி எக்ஸ்எல் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் தெவனின். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து கரண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதலாம், ஐ இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை இம்பிடன்ஸ் வேல்யூ. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன இருக்குது, வி தெவனின் டிவைடட் பை என்னென்ன இம்பிடன்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், இசட் தெவனின் இசட்எல். இதுதான் வந்து வேரியபிள்னால் இந்த மாதிரி ஆரோவில் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு வி தெவனின் டிவைடட் பை இசட் தெவனின் ப்ளஸ் இசட்எல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இசட் தெவனின் இசட்எல்லோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு வி தெவனின் டிவைடட் பை இசட் தெவனின் ப்ளஸ் ஆர்எல் ப்ளஸ் ஜே இன்ட்டு எக்ஸ் தெவனின் ப்ளஸ் எக்ஸ்எல். ஸோ ஐயோட வேல்யூ வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பவர் டெலிவர் டு த லோட் வந்து என்னது, பிஎல் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர்எல். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கரண்ட்டோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஐ ஸ்கொயர்டு அப்படி இருக்கனால ஸோ இங்கே இது எல்லாமே இந்த ஹோல் டேர்ம் வந்து இந்த என்டையர் டேர்ம் வந்து என்ன ஆகும், ஸ்கொயர் ஆயிரும். அப்போ வி தெவனின் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் தெவனின் ப்ளஸ் ஆர்எல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜே இன்ட்டு எக்ஸ் தெவனின் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்எல். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன் 2 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ அந்த ஈக்குவேஷனில் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஆர்எல் ஈக்குவேஷன் வந்து அதாவது ரெசிஸ்டிவ் லோடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பவர் எப்படி இருக்குது, டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ நம்ம ரெசிஸ்டிவ் லோடை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே வந்து ஈக்குவேஷன் 1 பார்த்திங்கன்னா ரெசிஸ்டிவ் லோடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்ட்டோட வேல்யூ வந்து கம்மியாகும். கரண்ட்டோட வேல்யூ கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பவரோட வேல்யூவும் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 2 விதமான கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 விதமான கண்டிஷன் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம ஒரு ஆப்டிமம் வேல்யூ வந்து கெட் பண்ண முடியும். ஒரு டிசைட் கண்டிஷன் வந்து ஒரு பாயிண்டில் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்குது, இனிஷியலாக பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கிராஃப் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம லோடு எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் வந்து பவர். ஸோ இனிஷியலாக பவர் இன்க்ரீசஸ் டு சம் வேல்யூ. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஆஃப்டர் தட் இட் ஸ்டார்ட்ஸ் டு டிக்ரீசஸ் ஒரு பாயிண்டில். பட் நம்ம என்ன ஆகுது, ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வேல்யூவில் ஆர்எல்லில் வந்து நமக்கு ஒரு மேக்ஸிமம் பவர் வந்து நம்ம கெட் பண்ண முடியும். ஸோ இந்த மேக்ஸிமம் பவர் என்ன வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கண்டிஷனில் நம்ம ஸ்லோப் எடுத்தோன்னா ஸோ நம்ம பவர் ஈக்குவேஷனை வந்து 2 விதமாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவேட் டு 0 பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து என்னென்னா டிஃப்ரென்ஷியேட் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டக்டிவ் லோட், அதாவது எக்ஸ்எல். ஓகேவா? ஸோ அப்போ டிபி டிவைடட் பை டிஎக்ஸ்எல் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இன்னொன்று என்னென்னா பவர் ஈக்குவேஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிஸ்டிவ் லோடை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டிபி டிவைடட் பை டிஆர்எல் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இண்டக்டிவ் லோடை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம ஈக்குவேஷன் 3 வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் 3 பாருங்கள், டினாமினேட்டர் டேர்ம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து நான் நியூமரேட்டருக்கு கொண்டு போயிருக்கேன். ஸோ அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போகும்போது என்ன ஆகும், இந்த ஹோல் டேர்ம் வந்து நம்மளுக்கு இன்வர்ஸ் ஆகும். ஸோ அப்போ வி தெவனின் ஸ்கொயர் ஆர்எல் P is equal to V Thevenin square RL, R Thevenin plus RL the whole square plus X Thevenin plus XL the whole square inverse. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டினாமினேட்டர் பார்ட்டை வந்து நியூமரேட்டருக்கு கொண்டு போயிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம ஒரு ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். அது என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, dy dx of xn which is equal to nx into n minus 1. அதே மாதிரி dy dx of axn அப்படிங்கிறது an into x power n minus 1.
ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஏ அப்படிங்கிறது என்னென்னா வி தெவனின் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்எல், எக்ஸ்என் அப்படிங்கிறது என்னென்னா ஆர் தெவனின் ப்ளஸ் ஆர்எல் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் தெவனின் ப்ளஸ் எக்ஸ்எல் த ஹோல் ஸ்கொயர் இன்வர்ஸ். ஸோ இந்த ஹோல் டேர்ம் எக்ஸ்என் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் டேர்மை வந்து நம்ம என்னென்னு எடுத்துருப்போம்னா டி அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹோல் டேர்ம் எக்ஸ்என் அப்படிங்கிற டேர்மை வந்து டி அப்படின்னு சொல்லி நம்ம அஷ்யூம் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஈக்குவேஷன் வந்து நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும். P is equal to V Thevenin square RL into D inverse. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, d by dx of axn which is equal to an into x power n minus 1. இங்கே n அப்படிங்கிறது வந்து -1. அப்போ x power n minus 1 அப்படின்னா என்ன ஆகும், x power -1 அப்போ d power -2 ஆயிரும். ஸோ அப்போ -1 into d power -2 dd by dxl. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அதாவது டினாமினேட்டர் பார்ட்டில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ரியாக்டன்ஸ் பார்ட் தான் வேணும். ஸோ அந்த பார்ட் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஸோ அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 into x தெவனின் ப்ளஸ் எக்ஸ்எல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுட்டோம். நான் அப்படியே வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், டினாமினேட்டரை வந்து நியூமரேட்டர் கொண்டு போகணும் இல்லையா. ஸோ இங்கே அகைன் நான் என்ன பண்ணுறேன், அந்த நியூமரேட்டரில் இருக்கிறத டினாமினேட்டருக்கு கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும், இந்த d பவர் -2 அப்படிங்கிறது இங்கே டினாமினேட்டருக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும், d பவர் ஸ்கொயர்ட் ஆயிரும். ஓகேவா? அப்போ -1 into 2 x தெவனின் ப்ளஸ் எக்ஸ்எல், இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், இன்ட்டு வி தெவனின் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்எல் டிவைடட் பை டி ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது, இது ஆர் தெவனின் ப்ளஸ் ஆர்எல் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் தெவனின் ப்ளஸ் எக்ஸ்எல் த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் பவர் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா டினாமினேட்டர் பார்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு 0 ஆயிரும். ஸோ அப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன இருக்குது, -2 into வி தெவனின் ஸ்கொயர் ஆர்எல் எக்ஸ் தெவனின் ப்ளஸ் எக்ஸ்எல் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே பாருங்கள், வி தெவனின் அப்படிங்கிறது என்னது, சோர்ஸ். ஸோ சோர்ஸ் வோல்டேஜ் எப்போயுமே வந்து நமக்கு 0 ஆகாது. ஸோ 0 ஆகாதனால கண்டிப்பாக வந்து இது வந்து 0 ஆக முடியாது. ஸோ வி தெவனின் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்எல் அப்படிங்கிற லோடில் தான் நம்ம எப்போவுமே வந்து மேக்ஸிமம் ரியல் பவரை வந்து கெட் பண்ண முடியும். ரியாக்டன்ஸ் பார்ட்லேருந்து வரக்கூடியது ரியாக்டிவ் பவர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரியாக்டிவ் பவர் எப்போவுமே நம்மளுக்கு சோர்ஸ்லேருந்து லோட்லேருந்து சோர்ஸ்க்கும் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பவர் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ரெசிஸ்டிவ் பவர் லோட்லேருந்து வரக்கூடிய பவரை மட்டும்தான் நம்ம ரியல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே ஆர்எல் வேல்யூ வந்து நம்மளுக்கு 0 ஆகாது. ஸோ ஆர்எல் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ரிமைனிங் டேர்ம் வந்து என்னவாக இருக்குது, எக்ஸ் தெவனின் ப்ளஸ் எக்ஸ்எல் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குது, எக்ஸ்எல் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் தெவனின். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கேஸ், ஒரு கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், அதே பவர் ஈக்குவேஷனை வந்து நம்ம லோடு, அதாவது ரெசிஸ்டிவ் லோடை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இங்கே வந்து நம்ம u by v வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ u by v ஃபார்முலா வந்து என்னது, v u dash minus u v dash divided by v ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து பவர் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் u அப்படிங்கிறது என்னது, இதுதான் வந்து u. ஸோ இது வந்து என்னது, இந்த ஹோல் டேர்ம் வந்து நம்மளுக்கு v ஆயிடும். ஸோ அப்போ v u டேஷ்னால் என்ன ஆகும், இந்த டேர்ம் அப்படியே வருமா. ஸோ இந்த டேர்ம் அப்படியே வரும், u v u dash அப்படின்னா என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்எல் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ வி தெவனின் ஸ்கொயர் மட்டும் வரும், மைனஸ் u அப்படிங்கிறது என்னது, வி தெவனின் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்எல் டிவைடட் பை, இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்எல் தான் பண்ண போகிறோம். அப்போ இந்த ரியாக்டன்ஸ் டேர்ம் வந்து என்டையர் ரியாக்டன்ஸ் டேர்ம் வந்து 0 ஆயிரும். அப்போ 2 into ஆர் தெவனின் ப்ளஸ் ஆர்எல் டிவைடட் பை வி ஸ்கொயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர் வந்து என்னது, ஆர் தெவனின் ப்ளஸ் ஆர்எல் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் தெவனின் ப்ளஸ் எக்ஸ்எல் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து ஹோல் பவர் 2 வரும், இந்த ஹோல் பவர் 2 வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த ஃபார்முலா படி வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே வந்து டினாமினேட்டர் பார்ட்டை வந்து நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா ஹோல் டேர்ம் வந்து நம்மளுக்கு 0 ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், வி தெவனின் ஸ்கொயர் அப்படியே தான் எழுதியிருக்கேன், ஆர் தெவனின் ப்ளஸ் ஆர்எல் ஸ்கொயர் எக்ஸ் தெவனின் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், -2 into ஆர்எல் ஸ்கொயர் ஆர் தெவனின், அதே மாதிரி -2 into ஆர்எல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேர்மில் எதெல்லாம் 0 ஆகும், எதெல்லாம் 0 ஆகாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வி தெவனின் அப்படிங்கிறது சோர்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து 0 ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு மேக்ஸிமம் பவர் கெட் பண்ணணும்னா நம்மளுக்கு ரியல் பவர் மட்டும் போதும், ரியாக்டன்ஸ் பவர் தேவையில்லை. ஸோ அப்போ ரியாக்டன்ஸ் பார்ட் வந்து டெஃபினெட்லி இட் மஸ்ட் பி கேன்சல். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம எக்ஸல் தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம், அதனால் இதை கேன்சல் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அப்போ இங்கே மேக்ஸிமம் பவர் கெட் பண்ணுறதுனால நம்ம ரியாக்டன்ஸ் பார்ட்டு என்ன பண்ணுறோம், 0 பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட்டும் வராது, இதுவும் வராது. ஸோ அப்போ ரிமைனிங் டேர்ம் இருக்குல்ல, அதை அப்படியே எழுதியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a² + b² + 2ab - 2 × rl² - 2 r Thevenin rl = 0. ஸோ இதில் இந்த ரெண்டு டேர்மும் நம்மளுக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் வந்து என்ன இருக்குது, r Thevenin², இங்கே -2r -2rl, இங்கே +rl இருக்குது. அப்போ r Thevenin² - rl² = 0. அப்போ RL r Thevenin. அப்போ நம்மளுக்கு ரெண்டு விதமாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் பவர் ஈக்குவேஷனை, வித் ரெஸ்பெக்ட் டு இண்டக்டிவ் லோட் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிஸ்டிவ் லோட். ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் வந்து கிடைக்குது. RL r Thevenin, அதே மாதிரி XL -x Thevenin. ஸோ அப்போ ஃபைனலாக வந்து இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் பவர் கெட் பண்ணுறதுக்கான கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மேக்ஸிமம் பவர் ஈக்குவேஷன் எழுதணும் இல்லையா. ஸோ I² × RL. ஸோ I² ஃபார்மில் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், V Thevenin² / R Thevenin² + RL த ஹோல் ஸ்கொயர் × RL. ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு RLும் R Theveninம் சேம் தான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், 2R Thevenin த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். இதில் RLும் கேன்சல் ஆகும். ஃபைனலாக உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா V Thevenin² / 4 × RL. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 1ல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது RL இண்டக்டிவ் லோட், அதே மாதிரி இண்டக்டிவ் லோட் XL அண்ட் ரெசிஸ்டிவ் லோட் RL, இது ரெண்டையுமே வேரியபிளாக வைக்கும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் பவர் ஈக்குவேஷன் வந்து என்ன மாதிரி வருது, என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நடுவில் வந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸ் நம்பர் 2. கேஸ் நம்பர் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, RL வந்து வேரியபிள் தான், ப்ரீவியஸ் கேஸில் பார்த்த மாதிரியே RL வந்து இங்கேயும் வந்து வேரியபிள் தான். XL வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிக்ஸடாக வந்து வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபிக்ஸடாக வைக்கும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு பவர் ஈக்குவேஷன் தெரியும், ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ அதை வந்து திரும்ப நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு RL. ஸோ எது வேரியபிளோ அதை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும், ஃபிக்ஸட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டோம். ஓகேவா? அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவேட் டு 0 பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா, U/V, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் V Thevenin அப்படிங்கிறது என்னது, ஒரு சோர்ஸ் வந்து கண்டிப்பாக 0 ஆகாது. ஸோ அப்போ ரிமைனிங் டேர்ம் ஃபுல்லாகவே எழுதியிருக்கோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரியாக்டன்ஸ் பார்ட்டை வந்து, அதாவது கேஸ் நம்பர் 1ல் வந்து ரியாக்டன்ஸ் பார்ட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து நீங்கள் ரியாக்டன்ஸ் பார்ட்டை கேன்சல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XL அப்படிங்கிறது என்னது, ஃபிக்ஸட் வேல்யூ. ஸோ ஃபிக்ஸட் வேல்யூ இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஃபைனலாக உங்களுக்கு எப்படி இருக்குது, R Thevenin² - RL² + X Thevenin² + XL த ஹோல் ஸ்கொயர் = 0. ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஃபிக்ஸட் பார்ட்டை வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கிது, RL² = R Thevenin² + X Thevenin + XL த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து RL மட்டும் நம்மளுக்கு வேணும்னா என்ன பண்ணுவோம், அந்த டேர்முக்கு வந்து நம்ம ரூட் எடுப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து கேஸ் நம்பர் 2. ஸோ Pmax வந்து நம்ம ZL அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா RLோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், √R Thevenin² + X Thevenin + XL தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஒரு மேக்ஸிமம் பவர் நம்ம இந்த கண்டிஷனில், அதாவது RL வேரியபிளாகவும் XL வந்து ஃபிக்ஸட் கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் பவர் கெட் பண்ணணும்னா RLோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கணும், √R Thevenin² + X Thevenin + XL². அதுதான். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த கேஸில் வந்து மேக்ஸிமம் பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா XLோட வேல்யூ வந்து இங்கே நம்ம ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் நம்பர் 3. கேஸ் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா ஆர்எல் வந்து அதே மாதிரி வேரியபிளாக தான் இருக்கும். எக்ஸல் வேல்யூ வந்து இங்கே 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஈக்குவேஷன் தான் இங்கேயும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஃபைனலாக எக்ஸோட வேல்யூவில் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், 0 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எக்ஸல் வேல்யூ 0 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆர்எல் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், √r⁴ + x⁴. ஸோ அப்போ கேஸ் நம்பர் 3ல் ஆர்எல் வேரியபிளாகவும் எக்ஸலோட வேல்யூ 0வாக இருக்கும்போது ஒரு மேக்ஸிமம் பவர் கெட் பண்ணணும்னா லோட் ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து என்னவாக இருக்குன்னு √r⁴ + x⁴. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபைனலாக இந்த மூணையும் வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ கேஸ் நம்பர் 1ல் வந்து ரெண்டுமே வேரியபிளாக இருக்கும். கேஸ் நம்பர் 2ல் ஆர்எல் வேரியபிள் எக்ஸல் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். கேஸ் நம்பர் 3ல் ஆர்எல் வேரியபிள் எக்ஸல் வந்து 0வாக இருக்கும். கேஸ் நம்பர் 1ல் தான் வந்து நம்ம ஹையஸ்ட் மேக்ஸிமம் பவர் வந்து பாசிபிளாக கெட் பண்ண முடியும். கேஸ் நம்பர் 2 and 3ல் வந்து எக்ஸலோட வேல்யூ ஃபிக்ஸடாகவும் 0வாக இருக்கனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மேக்ஸிமம் பவர் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம்.